11 minutes, Honorable Bhavananda Raja, your time starts now. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் இந்த Honorable members, can you all please listen to the... இந்த கறவை மாடுகள் சம்பந்தமான Please give ear to the ஊழல் Honorable சம்பந்தமாக member on his கணக்காய்வாளர் feet. நாயகத்தால் சமர்ப்பித்த அறிக்கைக்கு இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள அனுமதி தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, இந்த எமது கோப் குழு ஆனது 7 மாதங்களாக பல நிறுவனங்களில் இடம்பெற்ற நிதி துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கைகளின் பிரகாரம் விசாரணைகள் செய்தபொழுது கோடிக்கணக்கான நிதிகள் கையாளப்பட்டதுடன் வீணம் விரயமும் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்றைய தினம் இந்த விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இதுவரையாக நாங்கள் இளைஞர் சேவைகள் மன்றம், இரத்தினக்கல் ஆபரண கூட்டுத்தாபனம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம், ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலை, மகாபல நிதியம் மற்றும் விமான நிலைய அதிகார சபை போன்ற பல்வேறு நிறுவனங்கள் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பாக நாங்கள் எமது விசாரணை கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையோடு விசாரணை செய்யப்பட்ட பொழுது பெருமளவு நிதி இதிலே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் ஒன்றுதான் இன்றைய தினம் முன்னர் இடம்பெற்ற இந்த பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்குடன் இறக்குமதி செய்யப்பட்ட கறவை பசுக்களில் தொடர்பான இந்த விவாதம். எவ்வாறு இந்த பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மிக தெளிவாக கூறுகின்றது. எனவே இதை நாங்கள் நமது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. எந்த நோக்கத்துக்காக இந்த கருத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிர்மறையான விளைவுகளே எங்களுக்கு ஏற்பட்டது. உதாரணமாக, இந்த 2ஆம் கட்டத்திலே தரமற்ற பசுக்கள் பல இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றில் பல கருக்கலைப்பு செய்யப்பட்டிருந்தன. பல நோயிற்ற பசுக்களும் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. அந்த நோயிற்ற பசுக்கள்னாலே ஏனைய எமது நாட்டு பண்ணையிலே இருந்த கால்நடைகளுக்கும் பல நோய்கள் ஏற்பட்டதோடு அது மனிதர்களுக்கு பரவக்கூடிய சில வைரஸ்களையும் கொண்டிருந்ததை அறியக்கூடியதாக இருந்தது. இதனால் எமது பண்ணையாளர்களும் பெருமளவு நஷ்டங்களை சந்தித்ததோடு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தினால் தமது தொழில்களை கூடிய ஒரு கைவிட்ட நிலைமைக்கு உள்ளாகி இருந்தார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த பால் ஒரு நிறை உணவு. எனவே அந்த பால் உணவை இங்கே உண்ணாதவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். அந்தளவு தூரம் இந்த பசுக்கள்னால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பால் பண்ணை உற்பத்தியிலே பெருமளவு மோசடி செய்திருக்கிறது ஒரு உண்மையாக ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். அந்த வகையிலே எமது இந்த பால் உற்பத்தி எமது நாட்டிலே சுமார் 30% மட்டுமே இங்கு எமது உற்பத்தியாக்கப்படுகின்றன. அதனாலே எமது இந்த பால் உற்பத்திக்காக 70% பால் உற்பத்தி பொருட்கள், பால் மாக்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதற்கு கோடிக்கணக்கான நிதியும் எங்களுக்கு அதனால் தொடர்ச்சியாக நட்டமாகிக் கொண்டு அந்நிய செலவாணியையும் நாங்கள் இழந்து வருகின்றோம். எனவே அந்த வகையிலே இந்த 110 லட்சம் அமெரிக்க டாலர்களிலே ஏற்பட்ட இந்த ஊழலானது எமது நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாகும். அநேகமாக இலங்கை மக்கள் பசுக்களை தெய்வமாகவே கருதுவார்கள். அதிலும் எமது இந்து மக்கள் அதை கோமாதா என்று அழைத்து அதை ஒரு புனிதமான விலங்காகவே நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே அந்த ஊழலானது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கப்பட வேண்டதும் அதில் தண்டிக்கப்பட வேண்டியதும் இருக்கின்றது. எமது நாடு பண்ணை உற்பத்தியில் செய்யக்கூடிய தகுந்த காலநிலையையும்
தகுந்த வளங்களையும் கொன்றது. இருந்தாலும் எமது இந்த கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது இந்த கடந்தாகார நடைமுறைகளே ஆகும். எனவே எமது அரசாங்கமானது இந்த நவீன பண்ணைகளை உருவாக்கி அதற்கு தேவையான நிதிகளை ஒதுக்கி கடுமையான இந்த பற்றாக்குறையை ஊக்குவிக்க எமது அரசு முன்வந்துள்ளது. அந்த வகையிலே எமது தகுந்த நல்ல இன எமது கால்நடைக்கேற்ற பராமரிக்கக்கூடிய கால்நடைகளை இறக்குமதி செய்து அதுவும் ஆசிய நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்வது விரும்பத்தக்கது. ஏனெனில் சென்ற முறை ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கால்நடைகளுக்கு குளிரூட்டிகளுடன் கூடிய தங்குமிடங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறாக இந்த பணம் விளையாக்கப்பட்டதை தடுத்து அத்துடன் எமது இந்த மாட்டு தீவனங்கள் பண்ணை உரிமையாளர்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு விலையிலே கொடுக்கவும் எமது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறிப்பாக எமது யாழ் மாவட்டத்திலே யாழ்கோ என்ற நிறுவனம் இந்த கால்நடை உற்பத்தியோடு மிகவும் தொடர்பட்ட ஒரு கூட்டுறவு துறையாகும். எனவே அந்த துறைக்கு நாங்கள் எங்களது அரசாங்கம் தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம் என்று உறுதியளிக்க விரும்புகின்றோம். பிரிமா மற்றும் மகாவலி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் இந்த மாட்டு தீவனங்கள் அதிக விலைக்கு அங்கு யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு கிடைக்கின்றபடியாலே அவற்றையும் நாங்கள் நமது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெற்று விநியோகிக்க நாங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அத்துடன் பல பால் 12 நிலையங்கள் பல எமது வடக்கு கிழக்கிலே முன்பு இருந்தன. அந்த நிறுவனங்கள் யாவும் ஒன்று கைவிடப்பட்ட நிலையிலே செயலிழந்திருக்கின்றது. அவையும் இந்த பால் பண்ணையாளர்களின் உண்மையான ஒரு உத்வேகத்தை செயலிழக்க செய்வதாகவே இருக்கின்றது. எனவே அவற்றை மீள ஆரம்பித்து பால் உற்பத்தியாளர்களுக்கு தகுந்த விலைக்கு அவற்றை வாங்கி உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எமது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும். அத்துடன் அன்னைய செலவாணியை மீதப்படுத்துவதற்காக பலருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இப்படியான இந்த உற்பத்திகள் வழிவகுக்கும். எனவே இதில் தன்னிறைவு அடைய வேண்டிய இந்த நிலைக்கு எமது யாழ் மாவட்டத்திலே கால்நடை வைத்தியர்களை நாங்கள் 27 பேருக்குரிய வெற்றிடங்கள் இருக்கின்றன. அத்துடன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு 43 பேருக்குரிய வெற்றிடங்களும் சாரதிகளுக்கு 24 வெற்றிடங்களும் இருக்கின்றதாக எமது யாழ் மாவட்ட கால்நடைகள் பணிப்பாளர் எனக்கு அறிய தந்திருக்கின்றார். எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்து அந்த எமது கால்நடை உற்பத்தியை எமது மாவட்டங்களிலே நாங்கள் முன்னேற்றுவதற்காக சகல நடவடிக்கையும் எடுப்போம். அதுக்காக எமது அரசாங்கத்துக்கு இதுவரை அந்த மேற்சத்தலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதையும் நாங்கள் செய்து கால்நடை வைத்திய அலுவலகங்களிலே இந்த மருந்துகள் விற்பனை செய்ய வேண்டிய கால்நடை மற்றும் பண்ணைகளுக்கு தேவைய மருந்துகள் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. எனவே அவற்றையும் நாங்கள் அதற்கான நடவடிக்கையை எடுத்து இந்த பண்ணை உற்பத்தி துறையை நாங்கள் அதிகரிக்க அல்லது முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.